என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் ஆண்டுடைய சமூகத்தை எப்பொழுது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே அவர் தன்னுடைய அனுபவங்களை அங்கே எழுதுகிறார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று. இன்றைக்கும் கூட நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம் இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுவேன், அவரையே நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சங்கீதக்காரன் விடமா எழுதுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி. சங்கீதக்காரன் தாவீதும் ஆண்டவரையே நோக்கி பார்த்தபடியினாலே நாம் ஒரு பிரகாசம் உள்ள மனிதனாக நாம் வேதாகமத்திலே தாவீதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட எப்பொழுதும் எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். சங்கீதக்காரன் விடமா எழுதுகிறார், எப்படி ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமோ, எப்படி ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் வேலைக்கு எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி இருக்குமோ, அதே போல என் கண்கள் அவருடைய கரத்திலிருந்து இரக்கம் வருகிற வரை அவரையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அவர் சொல்ற, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடுமையான நெருக்கத்துக்கு மத்தியில் அவர் இந்த பாடலை பாடியிருக்கிறது நான் பார்க்க முடிகிறது. ஆகவே நாமும் கூட எந்த சூழ்நிலையும் அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். நெருக்கத்துக்கு மத்தியிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கி விடுவார். நம்முடைய கால்கள் வலைகளிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு அவைகளுக்கு நம்மை விலைக்கு காக்கிறவர். நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டு நம்முடைய நடைகள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நடை பிசகாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வழி தவறாது. பேதையாய் இருந்தாலும் அவன் திசையிட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்து நாம் நடந்து போகும் பொழுது வலைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அவரை முன்னிறுத்தி நாம் பின்னாடி நடந்து போகும்போது அவரையே நோக்கி பார்த்து அவரை பின்பற்றுவர்களாய் காணப்படுவோமானால் வலைகளுக்கு நம்மை விலைக்கு காக்கிற தேவன் அவர். கண்ணிகளுக்கு விலைக்கு காக்கிற தேவன் அவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆண்டுடைய நிறைவை நாம் பார்க்க முடியும், கர்த்தருடைய மகிமை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாள் Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. ஆகவே ஆண்டுடைய நிறைவை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உண்மையில் என்னுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். நாம் எல்லா விதமான இடுக்கண்களுக்கு விலைக்கு தப்புவிக்கப்படுவோம். நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கும் பொழுது அந்த இரக்கத்துக்கு அளவே கிடையாது. ஆண்டவர் சொன்ன மோசையை பார்த்து பார்க்கிறோம். மோசை ஆண்டவரை பார்க்க வேண்டும் விரும்பின பொழுது ஆண்டவர் சொன்னார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிரு, அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னவர். நம் மீதும் இரக்கமாயிருக்கிற தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு உண்டாயிருக்கும்.